எழும்பூர் திமுகவின் இரும்பு கோட்டை தாவேகா ராஜ்மோகனுக்கு டெபாசிட் கிடைப்பதே சவால். சென்னை எழும்பூர் தனி தொகுதியில் தாவேகா சார்பாக ராஜ்மோகன் போட்டியிடுகிறார். அவர் அங்கே டெபாசிட் பெறுவதே கடினம் என்கிறார்கள் கள நிர்வாகிகள். சென்னையின் இதய பகுதி என வர்ணிக்கப்படும் எழும்பூர் தனி தொகுதி இப்போது தமிழக அரசியலின் ஹாட்ஸ்பாட்டாக உள்ளது. காரணம், இங்கே களம் காணும் வேட்பாளர்கள் மற்றும் கடந்த கால தேர்தல் தரவுகள் சொல்லும் அதிரடி உண்மைகள்தான் இதற்கு காரணமாக அமைந்துள்ளது. எழும்பூர் தொகுதியின் வரலாற்றை திருப்பி பார்த்தால் அது அறிவாலயத்தின் கோட்டை என்பது புரியும். 1967 முதல் இன்று வரை நடந்த தேர்தலில் வெறும் 2 முறை தவிர மற்ற அனைத்து முறையும் உதயசூரியனை அங்கு உதித்திருக்கிறது. மேலும் 2011 2G விவகாரம் காரணமாக ஏற்பட்ட அலையில் தோல்வியடைந்தது திமுக. 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் பரந்தாமன் 68,832 வாக்குகள் பெற்று சுமார் 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மெகா வெற்றி பெற்றார். அதிமுக கூட்டணி 25% சுருங்கியது. 2016 ஆண்டு நடந்த தேர்தலில் பலைமுனை போட்டி இருந்தாலும் திமுக 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கோட்டையை தக்க வைத்தது. 1996 நடந்த தேர்தலில் பருதி இளம்வழுதி இங்கே 72.5% வாக்குகளை வாரி குவித்து சாதனை படைத்தார். இந்த தரவுகள் சொல்லும் செய்தி ஒன்றுதான், வேட்பாளர்கள் மாறினாலும் எழும்பூர் வாக்காளர்களின் முதல் சாய்ஸ் எப்போதும் திமுக தான். இப்போதும் திமுக சார்பில் MLA பரந்தாமனுக்கு பதில் தமிழன் பிரசன்னா களமிறங்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கட்சி இயந்திரம் செம ஸ்பீடில் வேலை செய்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இங்கே களமிறக்கப்பட்டுள்ளார் ராஜ்மோகன். ஊடக வெளிச்சம், இளைஞர்களின் ஆதரவு என பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டாலும் எழும்பூரின் தரைமட்ட அரசியல் யதார்த்தம் வேறாக இருக்கிறது. வாக்கு வங்கி அரசியல் எழும்பூர் தொகுதி கணிசமான உள்ள தலித் மற்றும் சிறுபான்மையின வாக்குகள் பிரிப்பது என்பது தாவேகாவுக்கு இமயமலை சவாலாக அமையும். மேலும் அரை நூற்றாண்டு காலமாக கிளை கழகங்கள் வரை வேரூன்றி இருக்கும் திமுகவின் கட்டமைப்பை இப்போதுதான் முளைத்துள்ள தாவேகா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. கடந்த 2021 தேர்தலில் மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தனித்தனியாக நின்று 5 முதல் 8% வாக்குகளை தாண்ட முடியாமல் திணறின. அதே நிலையில் தான் ராஜ்மோகனுக்கு ஏற்படும் அரசியல் விமர்சனங்கள் கருதுகின்றனர். குறைந்தது 16.6% வாக்குகளை பெற்றால் தான் டெபாசிட் ஆவது தப்ப முடியும். ஆனால் திமுகவின் ஸ்ட்ராங் ஜோன் என்பதால் அதுவே ராஜ்மோகனுக்கு குதிரை கொம்புதான். திமுக வேட்பாளர்கள் மாற்றம் சில சலசலப்புகளை உருவாக்கினாலும் எழும்பூரில் பாரம்பரிய உதயசூரின் விசுவாசத்தை அது சிதைக்காது என்றே தோன்றுகிறது. ஒருவேளை வாக்குகள் பிரிந்தால் அது அதிமுகவுக்கு வேண்டுமானால் சிறு வாய்ப்பை தரலாமே தவிர தாவேகாவுக்கு இங்கே இடமில்லை என்பதே யதார்த்தம்.